மத்திய பாஜக ஆட்சியில் நாட்டில் தனிநபர் வருமானம் இரட்டிப்பாகி உள்ளதாகவும் வறுமையில் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் மீண்டுள்ளதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், கச்சத்தீவு குறித்து 50 ஆண்டுகாலம் திமுக பொய்யான தகவலை கூறி வந்ததாகவும் தற்போது அதற்கான தகவல்கள் ஆவணங்களாக வந்துள்ளதாக தெரிவித்தார். கச்சத்தீவு கொடுப்பதற்கு 1 மாதம் முன்னதாகவே அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியிடம் அனுமதி பெற்றுவிட்டதாக தெரிவித்தார். இந்த கூட்டணிக்கு இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்றும் வலிமை கிடையாது என்றும் மாறாக இந்தியாவை கூறு போட்டு விற்பவர் என்று விமர்சித்தார். கருணாநிதி அவர்களுக்கு கச்சத்தீவு கொடுப்பதற்கு 1 மாதம் முன்பதாகவே அவருடைய அனுமதியை பெற்று கருணாநிதி அவங்க சொல்றாங்க, கொஞ்சமா அப்படியே போராட்டம் பண்ணிக்குவாங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த டிபிக்கல் கலைஞர் ஒரு எப்படி ஒரு இஷ்யூ ஹேண்டில் பண்ணுவாரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போராட்டம் பண்ணி நான் பாத்துக்கிறேன், நீங்க கொடுங்க. அதன் பிறகு என்ன பிரச்சனைங்க, இந்தியாவுடைய எல்லை பகுதியை சுருக்கிட்டாங்க. கச்சத்தீவு போன பிறகு இந்தியாவுடைய எல்லை பகுதியை சுருக்கி இன்னைக்கு நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு தினம் பிரச்சனை. அதனால் சகோதர நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தி கூட்டணி என்பது இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய சக்தியும் தெம்பும் அவர்களுக்கு கிடையாது. ஒரு இந்தியனாக நமக்கு அடையாளம் இருக்கும் பொழுது இந்தி கூட்டணி இந்தியாவுடைய இறையாண்மையை எப்பொழுதும் காப்பாற்றியது கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா, மிக முக்கியம். அது மிக முக்கியம். ஒரு நாடு டெல்லியிலே ஆட்சியிலே அமரக்கூடிய அரசனுடைய முதல் வேலை இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதுதான் அந்த அரசனுடைய முதல் வேலை. அது திமுகவோ ஃபரூக் அப்துல்லாவோ லல்லு பிரசாத் யாதவ் அவர்களோ மம்தா பானர்ஜி அவர்களோ இந்தியாவையே கூறு போட்டு விட்டு விடுவார்கள். இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம்.